வணக்கம். விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து நல்லுணங்களுக்கும் என் பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறது வந்து சந்தன மரம். வீட்டின் அருகே வளர்க்கப்பட்ட சந்தன மரம். இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 15 மரம் வளர்க்கப்படுகிறது. ஒரு 3 மரம் என்பது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னே வளர்க்கப்பட்ட மரமும், மிச்சம் இருக்கக்கூடிய 12 மரம் என்பது ஒரு 2 வருடங்களுக்கு முன்னே வைக்கப்பட்ட ஒரு சந்தன மரங்களும். இது வீட்டின் அருகே வந்து சரளி தான், கிட்டத்தட்ட ஒரு 4 அடி உயரத்துக்கு சரளி தான். அந்த சரளியில் தான் இந்த சந்தன மரம் வளர்க்கப்படுகிறது. ஆனால் இந்த மரம் வந்து அபாரமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது. சரளியில் அதாவது தோட்டத்தில் வச்ச மரத்தை விட சரளியில் வைக்கப்பட்ட மரம் என்பது மிக வேகமாக வளர்ந்துருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும், 2 வருட மரமே கிட்டத்தட்ட 10 அடி உயரத்துக்கு வளர்ந்துருக்கிறது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் 2 வருட மரம் தான். இது வந்து 10 அடி உயரத்துக்கு வளர்ந்துருக்கிறது. இப்போ நீங்கள் கிளை கழிச்சு விட்டதை பார்த்துருப்பீங்க. கீழே கும்மலாக இருந்துச்சு, அதனால் கிளையை வந்து அருவி விட்டு அதை கழிச்சு விட்ட அந்த கழிவுகள் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 2 வருட மரம் கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 அடி உயரத்துக்கு இருக்கும். இந்த இடத்துல கிட்டத்தட்ட 6 அடிக்கு ஒரு மரம்னு ஒரு 12 அடி வச்சுருப்போம். இது வந்து முழுவதும் சரளியில் தான் வச்சுருக்கோம். இது போக ஒரு 3 மரம் மட்டும் 6 வருஷம் மரம் இருக்கும். இது வந்து வீட்டுக்கு பக்கத்திலே வளர்க்கப்படுகிறது. இது ஒரு சேமிப்பு மாதிரி தான். ஒரு மரம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 20,000 30,000 ஃபியூச்சரில் போனாலும் இங்கே ஒரு 15 மரம் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 2 lakhsலேருந்து ஒரு 5 lakhs வரைக்கும் போகும். எல்லோரும் சந்தன மரம் லட்சக்கணக்கில் போகும்னு சொல்லுவாங்க. ஆனால் லட்சக்கணக்கில் போகலை என்பது இரண்டாவது விஷயம். அட்லீஸ்ட் ஒரு மரம் ஒரு 20,000 30,000 போனாலும் இது ஒரு 3லேருந்து ஒரு 5 லட்ச ரூபா மரம் வந்து இந்த இடத்துல வளர்க்கப்படுகிறது. இது வந்து நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எல்லோரும் வீட்டுக்கிட்ட சும்மா இருக்கிற இடத்துல வந்து மரம் வளர்த்திங்க அப்படின்னா ஒரு நிழல் அண்ட் ஒரு சின்ன சேமிப்பு மாதிரி இருக்கும். இங்கே ஒரு தேன்கூடு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அந்தளவுக்கு தேன்கூடு இருக்குன்னா அந்தளவுக்கு இயற்கையான முறையில் ஒரு குளிர்ச்சியான இடத்துல தான் தேன்கூடு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து இந்த தேன்கூடு வந்து ஒரு மாதத்துக்கு முன்னே தான் இந்த தேன்கூடு வந்துச்சு. இந்த இடம் வந்து இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடம் அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குன்னு சொல்ல வரேன். இந்த தேன்கூடு இருக்கிறதுனால இந்த இடம் வந்து குளிர்ச்சியான இடத்துல தான் தேன்கூடு இருக்கும். குளிர்ச்சியான அது நிழல் உள்ள ஒரு இடத்துல தான் தேன்கூடு வந்து இருக்கும். சந்தன மரம் இருக்கிற இடத்துட்ட வந்து நிழல் வந்து அதிகமாக இருக்கும், குளிர்ச்சி அதிகமாக இருக்கும். இதிலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, எல்லோரும் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மரமோ 2 மரமோ வளர்த்து தனக்கு பின்னாடி வரும் சந்ததிக்கு அந்த மரம் லட்சக்கணக்கில் போகலைன்னா அட்லீஸ்ட் ஒரு 50,000 1 லட்சமோ இல்லை 2 லட்சமோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு 20,000 கூட போயிட்டு போதுங்க. சும்மா இருக்கிற இடத்துல தானே நம்ம கண்டு வைக்கிறோம். இதனால் வீட்டுக்கும் ஒரு குளிர்ச்சி, பின்னாடி வரக்கூடிய நம்ம சந்ததி நம்ம பிள்ளைகளுக்கும் ஏதோ ஒரு சின்ன சேமிப்பு மாதிரி, ஒரு எல்ஐசி போட்ட மாதிரி ஆகும். இதை வந்து ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு எல்லோரும் வீட்டுக்கு அருகில் இந்த வீடியோவை எல்லோரும் ஒரு உதாரணமாக எடுத்து வீட்டுக்கு அருகில் காலியாக இருக்கக்கூடிய இடங்களில் வந்து 1 மரமோ 2 மரமோ வளர்த்து நட்டு எல்லோரும் பயனடையும்படி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்க மரம் என்பது 6 வருஷம் மரம். இது வந்து வீட்டின் அருகே சுவரை ஒட்டியே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4 அடி ஒரு 3 அடி தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். இது நல்ல க்ரோத்து. இது வந்து கிட்டத்தட்ட இந்த மரம் வந்து ஒரு 20 அடி உயரத்துக்கு உயரமாக இருக்கும். ஒரு 3 மரம் உண்டு. ஒரு மரம் இன்றைக்கி அதை வெட்டினா கூட, அதாவது அதை வெட்ட முடியாது. அது வந்து 20 வருஷம் ஆகும் வெட்டுறதுக்கு, அதை மெச்சூர்ட் ஆகிறதுக்கு. ஆனால் குறைஞ்சது ஒரு புத்துமதிப்பு அப்ராக்சிமேட்லி அது வந்து அதோட பெர்கேஜி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குறைஞ்சது ஒரு 20 கிலோ மதிப்புள்ள ஒரு மரமாக இருக்கும். நான் கொஞ்சம் பஸ்ஸு போகிறத பார்க்கலாம். அருகிலே ரோடு சுற்றி வீடுகள், இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, வீட்டின் அருகே மரம் வந்து வச்சு வளங்கன்னு சொல்ல வரேன். இப்போ பார்த்தா தெரியும், இது வந்து ஒரு 20 அடி உயரத்துக்கு, வீட்டோட ஹைட்டை விட இதோட ஹைட் அதிகமாக இருக்குது. இது வந்து குறைஞ்சது ஒரு 6 வருஷத்துலேயே அவ்வளோ ஹைட்டு வளர்ந்துருக்கு. இதுக்கு எந்த மெயின்டெனன்ஸுமே நான் கொடுக்கல. சாதாரணமாக கண்டு வச்சேன், தண்ணி விட்டேன், அவ்வளோதாங்க. அது கூட ஒரு 2 வருஷத்துக்கு தான் தண்ணி விட்டேன். அதுக்கு பிறகு அதுவும் தண்ணி விடலை. ஆகவே நன்றி.